ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல ஸ்ப்ளிட் டெக்ஸ்ட் இன்டு 2 காலம். ஓகேங்களா? எனக்கு இந்த மாதிரி ஒரே காலம்ல எல்லா டேட்டா இருக்கு. ஒரு காலம்ல இருக்கிற டேட்டாவை ரெண்டா பிரிக்கணும். டேட்டா பர்த் தனியாகவும் ஆனுவல் இன்கமும் தனித்தனியா பிரிக்கணும். ஓகேங்களா? ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. இங்க கிளிக் பண்ணனா தெரியுது பார்த்தீங்களா? ஒரே செல்லுக்குள்ள இருக்கு. காலத்திலேயே இருக்கு. பட் இதை வந்து இலையும் எஃப்லையும் பிரிக்கணும். இல வந்து டேட்டா பர்த்தும், எஃப்ல வந்து ஆனுவல் இன்கமும் பிரிக்கணும். இதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது மாதிரி நம்ம பண்ணாம எப்படி வந்து இதை தனித்தனியா இந்த மாதிரி ஒரு ரெண்டா தனித்தனியா பிரிக்கிறது, இல டேட்டா பர்த்தும் எஃப்ல வந்து ஆனுவல் இன்கமும் தனித்தனியா எப்படி பிரிக்கிறதுங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னோட வீடியோவை வந்து தொடர்ந்து கண்டினியூவா பாருங்க, விட்டு விட்டு பார்க்காதீங்க. அப்பதான் நான் சொல்றது புரியும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கு. காலம்ல ஒரே டேட்டா இருக்கு, ஒரு செல்லுக்குள்ள இருக்கு, டேட்டா பர்த்தும் ஆனுவல் இன்கமும். இப்போ நான் அதை வந்து ரெண்டா பிரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா மெனுவில் டேட்டாங்கிறத கிளிக் பண்ணுங்க. டேட்டாவை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே வந்து டெக்ஸ்ட் டு காலம் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? டெக்ஸ்ட் டு காலம்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இதில் டீலிமிட்டட் இருக்கு, ஃபிக்ஸட் வித்னு இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ஒன்று நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு அப்புறம் வந்து கன்வெர்ட் டெக்ஸ்ட் காலம்ங்கிறத பற்றி நான் இன்னொரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன், அதில் பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸட் வித் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏரோ மார்க் எதுவுமே இல்லாமல் இருக்கும். எந்த இடத்துக்கு நேராக பிரிக்கணுமோ கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த இடத்துல போய் ஒரு கிளிக் பண்ணுங்க, ஒரு அம்புக்குறி வந்து. ஓகேங்களா? இதை வந்து இப்படி மூவ் பண்ணலாம். நம்ம எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் எனக்கு இந்த இதில் வந்து இயர் மட்டும் தனியாக பிரிக்கணும்னா இதுக்கு அப்புறம் உள்ளது ஒரு காலத்துலேயும், இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஒரு காலமோ, இதுக்குள்ளது அப்படி வந்துடும். இப்போ நமக்கு வந்து இப்படி வேணும். டேட்டு மட்டும் தனியாக பிரிக்கணும். இப்போ ஒரு அம்புக்குறின்னு இல்லை, இந்த இடத்துல இப்படி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு அம்புக்குறி வரும். இயர் மட்டும் தனியாக வரும், இது ஒரு காலத்தில் வந்துடும். மந்த்து மட்டும் ஒரு காலத்தில் வேணும்னா அப்படி வைக்கிறீங்களா, இங்கே இடிக்குது. அதனால் இதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸாக்டாக அப்படி வச்சுருங்க. டேட்டு ஒரு காலம், மந்த், அந்த மாதிரி எல்லாம் நம்மளால பண்ண முடியும். இந்த ஏரோ மார்க் வேண்டான்னா இதை இப்படி தூக்கிடுங்க. தூக்கிட்டீங்கன்னா அது காணா போயிடும். இதுவும் வேண்டாம்னா அப்படி போயிடும். வேணும்னா இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க. கரெக்டாக இப்படி கிளிக் பண்ணிட்டு சென்டரா கிளிக் பண்ணிட்டு கீழே வரலையும் பார்த்துக்கோங்க. எதுலையுமே நான் டச் ஆகலை. டச் ஆகாமல் இருந்துச்சுன்னா ரெண்டு காலமாக வந்துடும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன் பாருங்க. இந்த மாதிரி வரும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம். உடனே ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்துட்டு பாருங்க, டக்குன்னு ரெண்டு காலமாக பிரிஞ்சிருச்சு பாருங்க. டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஒரு காலத்துலேயும், ஆனுவல் இன்கம் மட்டும் ஒரு காலத்துலேயும் அழகாக வந்துருச்சா? ஓகே. இந்த மாதிரி வந்து ஈஸியாக ஒரு செகண்டில் நம்மளால் பண்ண முடியும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆச்சு ஒழிய உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இதை நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நான் வந்து இல்லை ஃபார்மேட்டிங் பண்ணி ரோ ஹைட்லாம் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், இந்த ஆனுவல் இன்கம் மட்டும்தான் வருது. ஓகே. இந்த மாதிரி நம்மளால் குயிக்காக எல்லாமே அழகாக வந்துருச்சு பாருங்கள். என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.